ஹாய் ஜூனியர்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று பார்த்துடலாம். மீன்ஸ் இதை நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, உங்கள் ப்ரையாரிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சாகணும், என்னென்னா வெயிட்டேஜ். அப்புறம் இல்லைனா எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல், எந்த சாப்டர் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு. அதனால் கரெக்டாக எந்த சாப்டர் எப்போ படிக்கணும், எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போது இது வந்து பப்ளிக் எக்ஸாமோட வெயிட்டேஜ். இது பாருங்கள், மேட்ரிக்ஸ் மோஸ்ட்லி எல்லா சாப்டர்லேருந்தும் ஒரு 2 மார்க் வந்துடும். தேர்ட் சாப்டரில் 1 or 0 சம்டைம்ஸ். அதே மாதிரி 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சாப்டர்லேருந்தும் மேக்ஸிமம் 1 or 1 வந்துடும். இந்த தேர்ட் ஆர் ஃபோர்த்து சாப்டர்ஸ்லேருந்து மட்டும் 1 or 0 1 or 0ன்னு ரெண்டுலேயும் வேரி ஆகும். அப்புறம் 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா சாப்டர் 1லேருந்து 1 வந்துடும், 2லேருந்து கண்டிப்பாக 1 வந்துடும். 3லேருந்து மேக்ஸிமம் வராது, எங்கள் செட்டில் கேட்டாங்க போன வருஷம். அதே மாதிரி இந்த தேர்ட் சாப்டர், ஃபோர்த்து சாப்டர், 8th சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் வராது, டவுட் தான். வந்தால் வரும், இல்லைன்னா வராது. அந்த லிஸ்ட்டில் தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் இருக்கும். அப்புறம் 5th சாப்டரில் கண்டிப்பாக 2 5 மார்க் வரும். 6th சாப்டர்லேயும் கண்டிப்பாக 2 5 மார்க் வரும். நெக்ஸ்ட்டு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமோட இது பார்த்துலுங்க, வெயிட்டேஜ். இப்போ 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சாப்டர்லேருந்தும் மேக்ஸிமம் 2 வரும். அதே மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி இதாச்சோ அதே மாதிரி சாப்டர் 3 and 4ல் மட்டும் 1 or 2ன்னு மாறும். மற்ற எல்லா சாப்டர்ஸ்லேருந்தும் 3 மார்க்ஸும் சரி 2 மார்க்ஸும் சரி 2 வந்துடும் 6th சாப்டர்லேருந்தும். 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 3 4 வரைக்கும் எல்லாத்துலேயும் 2 சாப்டர் 5 and சாப்டர் 6லேருந்து மட்டும் 3. அப்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, குவார்ட்டர்லி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, சாப்டர் 5 and 6க்கு தான் ஹை வெயிட்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் மேக்ஸிமம் 1 2 3 4 முடிச்சிட்டிங்கன்னா 5 6 ரெண்டுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஏதோ ஒன்று முடிக்கிறது என்னோடய சஜஷன். மோஸ்ட்லி உங்கள் எல்லா சீனியர்ஸோட சஜஷனும் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பிளான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே. இன்றைக்கி இல்லை, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாமே சாப்டர் 1 2 3 முடியலன்னா பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைங்க. இந்த நீங்கள் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படித்த எக்ஸசைஸ் எல்லாம் இருந்துக்கும், அதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா பார்த்தீங்கனாலே போதும். அதாவது அட்லீஸ்ட் முடிச்சு வைங்க ஃப்ரைடேக்குள்ளே. 1 2 ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை. அப்புறம் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சாப்டர் 3ல் பேலன்ஸ் வச்சதை முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் சாப்டர் 4 முடிச்சிடுறீங்க. சாப்டர் 4 இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் 4.5 ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சாப்டர் 5 or 6 உங்களுக்கு எந்த சாப்டர் படிக்கலான்னு இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2 முடிக்கிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது முடியாதவங்களுக்காக தான் இந்த பிளானு. ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். சாப்டர் 5 இல்லைனா 6 ரெண்டில் ஏதோ ஒன்று கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அப்புறம் இன்னொரு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் படிக்கணும். ஓகேங்களா? ஆஃப்டர்நூனுக்கு மேலே சாப்டர் 5 or 6 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சண்டே ஃபுல்லாக அதே தான். உங்களால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்காதீங்க, ஃபுல்லாக முடிக்கணும். ரெண்டில் ஏதோ ஒரு சாப்டர் எடுத்து ஃபுல்லாக முடிக்கணும். ஓகேவா? இப்போது 5 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், 5 ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு சண்டே ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சிருங்க. சண்டே ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கு மேலே 6th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கலாம். அதாவது 5 மார்க்ஸுக்கு வர மாதிரி 6.1ல் சைன் காசு, அப்போலோனியஸ் தியரம், அப்புறம் ஒர்க் டன் டார்க்கு 2 மார்க்ஸில் வரும். அப்புறம் 6.3 6.5 6.9 அது மாதிரி ஆட் நம்பர்ஸில் வர எக்ஸசைஸ். அப்புறம் 6.7 கண்டிப்பாக ஒமிட் பண்ணவே கூடாது. ஒரு குரூப்பிங் டெக்னிக்ஸ் வீடியோ இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், ஃபார்முலாவே வேண்டியதில்லை. எந்த மாடலில் வந்தாலும் 6.7லேருந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக வரும் செம்ம, எல்லா எக்ஸாமுக்கும் சரி. அப்போது நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு 1 2 3 முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் 4 முடியாதவங்க 4.5 மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் 5 or 6 சாப்டர் 5 or 6 எடுத்து ஒன்று ஃபுல்லாக முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு இன்னொரு சாப்டரில் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் முடிக்கிறீங்க. ஓகேவா? நான் இது சொல்கிறது வந்து ஒரு சாப்டர்னால் அது ஃபுல்லாக முடிக்கணும், வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது. 2 சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போனால் நோ யூஸ். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் முக்கியமாக ரிவிஷன் பண்ண மறந்துடாதீங்க, அதுக்கும் டைம் வேணும். தேங்க்யூ.